வணக்கம், நான் உங்கள் ஆனந்தி. வெல்கம் டு ஆனந்தி கலர்ஃபுல் வேர்ல்ட். நான் இன்னைக்கு செய்ய போகக்கூடிய ரெசிபி பாதுஷா. பாதுஷா செய்கிறதுக்கு மெஷர்மெண்ட் தான் ரொம்ப முக்கியம். அதனால் நான் சொல்லக்கூடிய அளவுகளை அதே மாதிரி பயன்படுத்துங்க. பாதுஷா சுவையாக ஜூஸியாக கிடைக்கும். இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. பாதுஷா செய்கிறதுக்கு மாவு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பவுலில் 1.5 கப் மைதா சேர்த்துடலாம். சுகர் 1/2 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1 பிஞ்ச், பேக்கிங் பவுடர் 1/4 டீஸ்பூன். எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுறலாம். தயிர் 1/4 கப், உருக்குன நெய் 1/4 கப். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். பால் 1/3 கப். பால் சேர்த்து பிசையும் போது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சு விடுங்க. பிசையும் போது அழுத்தி பிசையக்கூடாது. நம்ம குலாப் ஜாமுனுக்கு பிசைகிற மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு விடணும். பாலோட அளவு இந்த அளவு சரியாக இருக்கும். இதுக்கு மேலே நீங்கள் சேர்த்துறாதீங்க. மாவு எடுத்து பிரித்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லேயர் லேயராக இருக்கும். பாதுஷா லேயர் லேயராக வர்றதுக்கு மாவை இந்த மாதிரி 2ஆக பிரிச்சுக்கிட்டு மறுபடியும் சேர்த்து லேசாக அழுத்தி விட்டுருங்க. இதே மாதிரி 4-5 தடவை செஞ்சுருங்க. மாவு நல்லா செட் ஆனதுக்கப்புறமா பவுலில் வச்சுருங்க. ஒரு 15 நிமிஷத்துக்கு துணி போட்டு மூடி விட்டுருங்க. இது அப்படியே இருக்கட்டும். பாதுஷாக்கு தேவையான சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் சுகர் 1 கப் சேர்த்துருங்க. தண்ணி 1/2 கப் சேர்த்துருங்க. நல்லா கலந்து விட்டுருங்க. சுகர் எல்லாம் நல்லா தண்ணியில் கரைஞ்சிடுச்சு. வாசனைக்காக ஏலக்காய் 2 சேர்த்துருங்க. ஒரு கம்பி பதம் சரியாக இருக்கும். அடுப்பு அணைக்கிறதுக்கு முன்னாடி 4லேருந்து 5 சொட்டு லெமன் ட்ராப் சேர்த்துருங்க. சுகர் சிரப் ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம். பாதுஷா செய்கிறதுக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி உருட்டி எடுத்துருங்க. உள்ளங்கையில் வச்சு உருட்டும் போது அழுத்தம் கொடுக்காம நல்லா சாஃப்டாக உருட்டி எடுங்க. உருட்டும் போது இந்த மாதிரி கிராக் வந்தால் பிரச்சனை இல்லை. நடுவில் இந்த மாதிரி ஹோல் போட்டு வச்சுருங்க. மாவு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து ஒரு கடாயில் ரிஃபைண்ட் ஆயில் 1/2 லிட்டர் சேர்த்துருங்க. எண்ணெய் நல்ல சூடாகிடக்கூடாது, மிதமான சூடாக இருந்தால் போதும். பாதுஷா உருண்டைகளை ஒன்று ஒன்றா சேர்த்ததுக்கப்புறமா ஒரு கம்பி வச்சு லேசாக இந்த மாதிரி தள்ளி விடுங்க. எண்ணெயில் போட்டதுமே நல்லா காற்று போல் மிதக்க ஆரம்பிச்சிடும்.
அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஒரு பக்கம் கலர் சேஞ்ச் ஆனதும் திருப்பி விட்டுருங்க. 2 பக்கமே நல்ல கோல்டன் ப்ரௌனாக வந்துடுச்சு. இனி எடுத்துடலாம். ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த ஜீராவில் சேர்த்துடலாம். போட்டதுக்கப்புறமா ஜீராவில் நல்லா திருப்பி விட்டுருங்க. 3லேருந்து ஒரு 4 நிமிஷம் ஊறினா போதும். சுகர் சிரப்பில் பாதுஷா சூப்பராக ஊறியிருக்கு. பாதுஷா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை வேறொரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். மேலே லேசாக பிஸ்தாவை பிடிச்சி இந்த மாதிரி சேர்த்துருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. கீப் வாட்சிங்.